மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கும்பத்திலிருந்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நல்லா கவனிங்க. அங்கே ஒரு 6 மாதம் காலம் இருக்கிறாரு. 6 மாதம் மீனத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் திரும்ப அக்டோபர் மாதம் கும்பத்துக்கே வராரு. கும்பராசிலிருந்து போயிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நம்மளுக்கு அக்டோபர் கிட்ட திரும்பி நம்மக்கிட்ட என்ட்ரி ஆகுறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பர்மனண்ட்டாக கும்பத்தை விட்டு வெளியில் வராரு. அதே சனி பகவான் திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் தான் 7.5 சனியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். சனி பெயர்ச்சி இப்போ நடக்குதா இல்லை 26ஆ? சனி பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம் நிரந்தரமாக 2.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுது. திருக்கணித பஞ்சாகம் உள்ளே போயிட்டு வர்றதும் கால்குலேட் பண்ணுது. 2026 நிரந்தரமாக உட்காரும்போது இந்த முன்னாடி நடந்த 6 மாதம் கணக்கு இல்லாமல் போயிடும். அவருடைய எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. முதல்ல இந்த 6 மாதம் நீங்கள் சரியாக பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சனி பெயர்ச்சின்றது இதுதான். 6 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். இந்த மேச ராசிக்கு ஒரு சிறப்பு ஒன்று உண்டு. என்றைக்குமே மேச ராசிக்காரங்க தனிமையாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. என்றைக்கும் ஒரு கூட்டத்தோடையும் ஒரு கேங்காக தான் இருப்பீங்க. யாராவது நம்மளை பார்த்து புகழணும், பேசிகிட்டு இருக்கணும், பாராட்டணும்னு தான் நினைப்பீங்க. அப்படி யாரும் நம்மளை புகழலை, பாராட்டலைனாலும் நீங்கள் 4 பேருக்கு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. நான் தனித்து தான் இருப்பேன், நான் தனிக்காட்டு ராஜா, எனக்கு தனிமையை தான் பிடிக்கும் அப்படின்ற நினைப்பே உங்களுக்கு வராது. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, முடியாத விஷயத்த முடிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பீங்க. இது போன்ற எல்லா விஷயங்களும் மேசத்தால் மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு கேங்காக இருக்கணும். மேசராசிக்கு எங்கே ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னா அந்த குடும்ப விஷயங்களில், உறவுகளில் திடீர்னு வார்த்தையை விட்டுருவாங்க. அது போன்ற இடத்துல நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய உறவுகள்லாம் வார்த்தைகள் கண்ணா பின்னான்னு விடுறாங்க. திரும்ப நான் சொல்கிறேன், வார்த்தைகளை விடும்போது பார்த்து விடுங்க. அது ரொம்ப வலியை உண்டாக்கும். நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு. அடிக்கிற அடியை விட வார்த்தையால் குத்துற வீரியம் அதிகம். ஆறவே ஆறாது. அதுக்கு தான் ஒரு குறளே இருக்குது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதனால் நிறைய பேர் நாவினால் சுடுவாங்க. இருந்தாலும் மேசராசி 4 பேரோட சேர்ந்து தான் இருக்கணும். ஒரு காரில் தனிமையாக போனால் கூட 4 பேர் அள்ளி போட்டு போனால் தான் மேசராசிக்கு சந்தோஷம். இல்லைன்னா ஒரு தனிமையாக போனால் கூட யாருக்கிட்டையாச்சும் பேசிகிட்டே வரணும். தனித்து செயல்படுறதே பிடிக்கவே பிடிக்காது. 10 பேர் இருக்கணும் கூட. அந்த 10 பேரில் கேங்க் லீடராகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஒரு தலைமை பொறுப்பாளர் நீங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த மேசராசிக்கு 7.5 சனி நடக்க போகுது. 7.5 வருஷங்க. 7.5 வரும்போது நமக்கு விருத்தி தான் ஏற்பட போகுது. நல்லது தான் நடக்க போகுது. 7.5னா நீங்கள் நினைக்கிற 7.5 இல்லை. மோசடி, தர்மம், கஷ்டம், மன வருத்தங்கள் இதெல்லாம் கிடையாது. நம்ம 7.5 வருஷம் கடவுள் என்ன பண்ண போகிறாரு? முதல் 2 வருஷம் விரய சனியாக மேஷத்துக்கு வருகிறார். இந்த சனி பெயர்ச்சி விரய சனியாக என்ட்ரி ஆகிறாரு. அடுத்த சனி ஜென்ம சனியாக வராரு. அதுக்கப்புறம் 2 வருஷம். அதுக்கு அடுத்தது பாத சனியாக வருவார். இந்த 3 சனியோட ஒரே நோக்கம் என்னன்னா உங்களை பக்குவப்படுத்த போகிறார். ஒரு சிற்பம் எப்படி வடிவமைப்பாங்க? முதல்ல ஒரு பாறையை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பாறையை தேர்ந்தெடுத்துட்டு சைஸை அளந்துட்டு அதுக்கப்புறம் தான் செதுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை செய்வாங்க. அது மாதிரி தான் உங்களை சனி பகவான் செய்ய போகிறாரு. அப்போ அந்த சிற்பம் எவ்வளோ தாங்குது? பக்குவப்படுத்தி உங்களை ஷார்ப்பாக்குது. அப்போ இந்த மேச ராசிக்கு 7.5 சனி மிகப்பெரிய பக்குவத்தை உண்டாக்க போகுது. மிகப்பெரிய உண்மைகளும் உணர்த்த போகுது. நிறைய டாஸ்க், நிறைய நிர்பந்தம் ஏற்பட போகுது. மேசராசிக்காரங்களே ஒரு லைக் பண்ணுங்கள். மேசராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தை எப்படி கையாளணும்னு நிறைய தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எல்லா டாஸ்க்லேயும் மேசராசி சக்ஸஸ் பண்ணுவீங்க. மேசராசிக்குள்ளே சனி பகவான் உள்ளே வரும்போதே முருகப்பெருமான் மேசராசி கையில் வேலை குத்துருவார். முருகப்பெருமானுடைய வேலை கொடுப்பாரு. எல்லா மேசராசிக்காரங்கிட்டையும் வேல் இருக்கும். யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வச்சுருந்தாலும், 2 வீலர் வச்சுருந்தாலும், எதை வச்சுருந்தாலும் ஒரு வேல் சிம்பிள் உங்ககிட்ட இருக்கும். அது யதார்த்தமாக நடக்கணும். நீங்கள் போயிட்டு சும்மா வாங்கி வச்சுக்க கூடாது. உங்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க, வேல் ஒட்டியிருக்கீங்களா? இல்லை ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் வேல் உங்ககிட்ட வந்துடும், உங்கள் பார்வையில் பட்டுரும். இந்த 7.5 வருஷம் முருகப்பெருமான் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு கூடவே இருக்க போகிறார். அப்போ உங்களை பதப்படுத்த போகிறார், பக்குவப்படுத்த போகிறாரு, உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. இந்த உலகத்தில் பெரிய மனிதர்கள் யார் தெரியுமா? கரடு முரடாக பேசுகிறவங்க இல்லை, ஒரு அன்பாக பேசுகிறவங்க தான்.
அந்த அளவுக்கு மேஷத்தை உண்டு பண்ண போறாரு. இதுக்கு கடுமையான டாஸ்க்க குடுக்க போறாரு. கடுமையான நெருக்கடி கிடையாது. இது இவரை செய்தால் உலகம் இவரை பாராட்டும். அது போன்ற ஒரு சில பொறுப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இதுதான் மேஷம். 7:30 சனினா ஒரு விபரீத சனிலாம் இல்ல. நீங்க தப்பா நெனச்சுக்க கூடாது. நம்ம லைஃபே போக போகுது. ரொம்ப அடிமட்டத்தில போக போறோம். 0வா ஆக போறோம் அப்படிலாம் நெனைக்காதீங்க. 7:30 சனி நடக்கும்போது நெறைய டாஸ்க் வரும். அதில வின் பண்ண போறீங்க. நெறைய போட்டிகள் நடக்க போகுது. உங்களுக்கு பிசினஸ்ல போட்டி இருக்கலாம், படிப்புல போட்டி இருக்கலாம், வியாபாரத்தில போட்டி இருக்கலாம், அரசியல்ல போட்டி இருக்கலாம், கலைத்துறையில போட்டி இருக்கலாம், சினிமா துறையில போட்டி இருக்கலாம். போட்டிகள் உங்க வாழ்க்கையில டெஃபினெட்லி இருக்கும். 2025 மார்ச்லேருந்து உங்களுக்கு போட்டிகள் சரமாரியா நடக்க போகுது. நேருக்கு நேரா எதிரிய சந்திக்க போறீங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. உங்ககிட்ட துரோகம் பண்றவங்க ஜெயிக்க முடியாது. உங்கள யார் பகச்சிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க முடியாது. நேர்மையான, உண்மையான போட்டியாளர்களை எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்க போறீங்க. இதுல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. நம்ம குறுக்கு வழியில மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கவே கூடாது. கடவுள் மீது பாரத்த போடுங்க. ஏன்னா சனி பகவான் குறுக்கு வழியை பிடிக்கவே பிடிக்காது. முருகனை நம்பி 100% இறங்குங்க. உன்னை நம்பி நான் இறங்குற முருகா, 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 முருகான்னு மட்டும்தான் நினப்புல இருக்கணும். முருகனுடைய பேரை சொல்ல 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 இந்த 7:30 சனி 7 முகத்தை கொடுப்பார். உங்களை பக்குவப்படுத்துவார், பதப்படுத்துவார். வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல போட்டிகளை வெற்றி பெற செய்வார். அதுலயும் இப்ப 7:30 சனி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது விரைய சனி. அப்போ முதல்ல மேசராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாது? இந்த பணத்தை சேர்க்கிறோன்ற எண்ணமே வேண்டாம். செலவு பண்ணுங்க. அதை நல்ல செலவா பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னா அது முன்கூட்டியே செலவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். அதை நல்ல செலவாக மாற்றிக்குங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு நிலம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு தங்கம் வாங்குறதோ, இது போன்ற விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மேஷத்துக்கு பண பிரச்சனை வரவே வராது. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. பண பிரச்சனை உண்டாகிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. பணம் வரும், அது விரயம். பணம் வரும், அது தவறான விஷயத்தில் செலவு பண்ணாமல் நல்ல விஷயங்களில் செலவு பண்ணிக்கோங்க. சனி இருக்கிற இடத்துல எப்பவுமே பண பிரச்சனை வராது. சனி பகவான் உங்களை யாருக்கிட்டையும் கையேந்த விட மாட்டார். 7:30 சனியாக இருக்கட்டும், அஷ்டாத்தம சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும். நீங்கள் வேணா பாருங்கள், மற்ற ராசிக்காரங்களை சனி இருக்கிறவங்களாம் கிரிப்பாக இருப்பாங்க, வீராப்பாக இருப்பீங்க. சும்மா கூட கடன் வாங்க தோணாது. அவங்கக்கிட்டலாம் போய் நான் ஏன் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படி சொல்ல தோணும். அப்போ சனி பார்ப்பார், நம்மளை நம்பி அவன் சவால் விடுறான், நம்மளை நம்பி ஒருத்தர் இருக்கான், அப்போ நம்ம அவனுக்கு உதவி செய்யணும்னு உதவி செய்வார். அப்போ சனி இந்த டாஸ்கில் வின் பண்ண வைப்பார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நல்லா படிக்கணும். போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நேரம். போட்ட காசை எடுக்கலாம். எலெக்ஷனில் நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன்னா பண்ணலாமா வேணாமான்னு கண்டிப்பாக பண்ணுங்கள். தைரியமாக எலெக்ஷனில் நில்லுங்க. தைரியமாக சக்ஸஸ் பண்ண முடியும். முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருக்காரு. ஆனால் கொஞ்சம் பிளானிங்களோடு இறங்கணும். பிளான் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. இப்போ ஒரு மோதிரம் இருக்குது. இந்த மோதிரத்தை சும்மா வச்சிட முடியுமா? சும்மா வச்சா என்ன? அடகு கடையில் வச்சு பணமாக வாங்கிக்கலாம். 2026 கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். கூட்டணியை கரெக்டாக அமைச்சிக்குங்க. இந்த 7:30 சனியில் பதவி கன்ஃபார்மு. மணி ப்ராப்ளம் வராது. பணமும் கன்ஃபார்மு. சனி எல்லாத்துலேயும் உங்களை கின்னுன்னு வச்சிருப்பாரு. ஏறு முகம்தான். படிப்புலலாம் வெற்றி பெறுவீங்க. படிப்படியான போட்டி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான், பிளான் பண்ணாமல் எதுவும் செய்யக்கூடாது. பக்காவாக பிளான் போடுங்க. பயப்படாதீங்க. உங்களுடைய அந்த மனம் பக்குவப்படும். மற்றவங்கள புண்படுத்துறதுக்கான மனமே உங்களுக்கு வராது. இன்றைக்கெலாம் நிறைய பேர் வார்த்தையை விட்டு புண்படுத்துகிறாங்க. அவங்களாம் இப்போ நிறைய கஷ்டப்படுறாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணமே வராது. நம்ம என்ன செய்கிறோமோ அந்த கருமா நம்மளை சேரும்னு மேசராசிக்கு நல்லா தெரியும். அதனால் திட்டமாட்டாங்க. அதுதான் மேசராசிக்குள்ள நல்ல குணம். ஆனால் புரிய வைப்பாங்க. இப்படிப்பட்ட குணம் படைச்ச இந்த மேசராசிக்கு பயம் கிடையாது. ஃபஸ்ட்டு விரையச்சனியா என்ட்ரி. அதனால் ஒரு விஷயத்தை சேர்க்கணுன்றதை விட அது விரையப்படுத்தணும்னு நினைங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைங்க. அவ்வளோதான். தைரியமாக எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கோ அந்த போட்டியில் வெற்றி கிடைக்கும். ஒரு பிடிக்காத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கூட கடவுள் அந்த இடத்துல பிடிச்சி தள்ளுவார் திரும்ப. ஒரு பதவி கிடைக்கிறனா கூட அந்த இடம் பிடிக்காம இருக்கலாம். பிடிக்காம கூட சில கல்யாணம் கூட நடக்கும். ஆனால் இவங்கள மாதிரி ஒரு பேர் கிடைக்கலையேன்னு கூட நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. உண்மையிலே சந்தோஷப்படுவீங்க, இப்படி ஒரு பேர் கிடைச்சாங்களே அப்படின்னு. அப்போ திருமணம் நிச்சயம் நடக்கும். குழந்தை பிரார்த்தங்கள் ஏற்படும். கண்டிப்பாக பண பிரச்சனையும் நீங்கும். பதவி யோகங்களும் ஏற்படும். எல்லா விஷயத்துலையும் உங்களை விஐபி அந்தஸ்தோட உருவாக்குறார் சனி பகவான். இந்த நம்பிக்கையோட சனியை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க. இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாக மேசத்திற்கு மேன்மையான பலனை கொடுக்கும். மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். முருகனுடைய வேல் கொண்டு வெற்றியை பெற போறீர்கள். நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க. மேசராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு தெளிவாக வாழ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.